இங்க இந்த ரெண்டு சின்ன பசங்களும் ட்ரெயின் நின்னதுமே ஆளுங்களாம் இறங்குனதுக்கு அப்புறம் உள்ள ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இங்க ரெண்டு பேத்துக்கும் டெய்லி இதான் வேலையே. இப்படி இருக்க ஒரு நாள் அதுல இருக்க ஒரு பையன் ட்ரெயின்லயே படுத்து தூங்கிடுறான். இப்ப கண் விழிச்சு பார்த்தா அவன் கூட வந்த அண்ணன்ல இருந்து ட்ரெயின்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பையனுமே வேற பக்கம் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே போய் தேடி பாக்குறான். இந்த ட்ரெயினுமே ஒரு ஸ்டேஷன்ல போய் நிக்க இந்த பையன் இறங்கி போய் அவனோட ஊர் பேரை சொல்றான். நாங்க இருக்கவங்களுக்கு இவன் பேசுற பாச புரியாதனால எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. இந்த பையனுமே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இவன மாதிரியே நிறைய பசங்க ஒரு இடத்துல இருக்கிறத பாக்குறான். உடனே அந்த பையனும் அவங்களோடய சேர்ந்து படுத்து தூங்குறான். இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது சவுண்ட் கேக்குதுன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பசங்களை கடத்திட்டு போறதுக்காக நிறைய கடத்தல்காரங்க வந்திருக்காங்க. அந்த பையனுமே அந்த கடத்தல்காரங்க கண்ணில் படாம வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த பையன் ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அந்த பையனை பார்த்துட்டு அவங்க கூட பேசுறாங்க. அந்த பையனுமே அந்த லேடி கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல அந்த லேடி அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க கையாலேயே குளிச்சுட்டு பக்கத்துலயே தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த லேடி வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இந்த பையனோட உடம்பெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பையனுக்கு அந்த லேடியுமே நம்மள விற்கிறக்காக தான் கூட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போக இந்த பையன் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் முன்னாடி உட்காந்து உள்ள சாப்பிட்டு இருக்கிற மாதிரியே இவனும் போனை வச்சு ஆக்சன் பண்ணிட்டு இருக்கான். உள்ள இருந்தவருமே இதை பார்த்துட்டு இந்த பையன் கிட்ட வந்து அந்த பையனை கூட்டிட்டு போய் ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இப்ப போலீஸுமே இந்த பையனோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பையனை போட்டோ எடுத்து பத்திரிகையில ஆட் கொடுத்துட்டு அவனை ஒரு ஆசிரமத்துல சேர்த்திடுறாங்க.